ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெரியதாருன்னு சொல்லிட்டு எபிசோடு 4 and 6 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கதால சோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பங்கு தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ராதா போயிட்டே இருக்கும்போது இப்ப பார்த்தா திடீர்னு பின்னாடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா அவளை கட்டி பிடிச்சோன்னே அவன் என்ன நினைச்சுப்பானா வேற யாரும் நினைச்சிட்டு தன்னுடைய கையால பின்னாடி ஒரு குத்துவாங்க. உடனே அவர் வயிற்று பிடிச்சிட்டு ஐயோ வலிக்குதே அப்படி சொல்லும்போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா ஐயோ நீங்களா நான் வேற யாரும் நினைச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா வேற யாரும் நினைச்சிட்டியா, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சாஃப்டா இருந்த, இப்ப பார்த்தோன்னா ரொம்ப முரட்டுத்தனமா இருக்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆமா நீங்க 2 நாள் கழிச்சு தானே வரதா இருந்தீங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்ன பண்றது, உன்னுடைய ஞாபகம் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருந்ததா, அதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படி சொல்லும் போது இல்ல நான் வரும்போதே செம்ம மூடா வந்துட்டேன், சோ அதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை செம்மையா கிஸ் பண்ணும்போது உடனே இந்த இடத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா அவளுக்கு மூடானதால இப்ப இவளை தள்ளிட்டு நேரா பெட்ரூம் குள்ள போயிடுவாருங்க. பெட்ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். சும்மா அவளோட துணியெல்லாம் கழட்டிட்டு அவளை மடியில உட்கார வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படியே அவனோட மனைவியை கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ரொம்ப பெருசாவே இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்குங்க. இப்படியும் என்ன பண்ணுவானா அவனோட மனைவியை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன கேட்பானா அவன் ஒய்ஃபு கிட்ட, ஆமா நீ எதுக்காக இவ்வளவு சோகமாவும் அது மட்டும் இல்லாத குழப்பமாவே இருக்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது சரிங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படி சொல்லி கேட்கும் போது சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரா. இப்ப இவன் என்ன கேட்பானா ஆமா மாமனாரோட காவல்னா என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இப்ப கணவருக்கு வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சிச்சுன்னா கணவர் ரொம்ப நாள் அங்க தங்கியிருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்கன்னா இப்ப மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல தனியா இருப்பாங்க. சோ அவங்க தனியா இருக்கும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆண் மேல ஈடுபாடு வரக்கூடாது, அவங்க வெளியில போயிட்டு யாரு கூடயும் மேட்டர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த கணவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய மனைவியை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு. அதாவது இந்த கணவர் ஒரு மனைவி கூட என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க அப்பா பண்ணுவாங்க. அதாவது ஒரு கணவர்கிட்ட இருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே அந்த மனைவிக்கு அவங்க அப்பா மூலயமா கிடைக்கும், அவ்வளவுதான் அப்படி சொல்லும் போது அப்படியா அப்பனா நீங்களும் அதே மாதிரி என்ன எங்க மாமனார்கிட்ட விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் உன் கூட தானே இருக்கேன், ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளு என்ன சொல்லுவாருன்னா நானும் உங்களை ரொம்ப விரும்புறேங்க, ஏன்னா அது மாதிரி எல்லாம் விட்டு போயிடாதீங்க அப்படி சொல்லும் போது இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம பெரிய மருமகளை தாங்க காட்டுறாங்க. பக்கத்துல பார்த்தனா அவங்க மாமனாரும் செம்ம டென்ஷன்ல மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிட்டு குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருப்பாரா கோவத்தோட. இப்ப அந்த பெரிய மருமக என்ன கேட்பாங்கன்னா மாமா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளவு கோவமா நீங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பவே என்னோட சின்ன மருமக எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப வெறியாவே இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த மூதேவி ஒரு மாதிரி டென்ஷனா சுத்தும் போது அதுக்கு அவன் என்ன கேட்பானா சரிங்க மாமா அதுக்கே இவ்வளவு டென்ஷனா ஆவறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பவே அவ வேணும், நீ தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி கேட்கும்போது நான் என்ன மாமா பண்ண முடியும், என்னால எப்படி அவங்கள கூட்டு வர முடியும் அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா அவளை என்கிட்ட வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, இந்த வழி மூலமா அவ கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட வருவா அப்படி சொல்லும் போது என்ன விஷயம்னு இவளை கேட்பாளா. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா அவ காதல ஒரு மேட்டர் சொல்லுவாருங்க. இந்த சீனை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுவாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ராஜுக்கு அவங்க அண்ணியான அந்த ஜானு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்பத் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு அண்ணி உங்க கையில கொடுக்கிற சர்பத்தி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ரொம்ப சுவையாவே இருக்கு அப்படி சொல்லும் போது அட குழந்தைனாரே உங்களுக்காக தான் இந்த சர்பத்தே எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணி குடிங்க அப்படி சொல்லும் போது உங்க கையில குடிக்கும் போது உண்மையாவே நல்லாவே இருக்கு அண்ணி அப்படி சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டே இருப்பானா. குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதுல எதுவும் மருந்து போட்டுப்பா போல. உடனே அவனோட கேரக்டரே மாறுங்க, செம்ம மூடாயிட்டு ஒரு மாதிரி தலையை தட்டிட்டு அவன் என்ன சொல்லுவானா இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க என் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியறீங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியா எந்த மாதிரி இருக்கேன் அப்படி சொல்லும் போது என்னோட கணக்கு நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கீங்க, இப்பவே அதை சப்பி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நீ சப்பி சாப்பிடு இல்ல கடிச்சு சாப்பிடு, இன்னைக்கு நான் உனக்கானவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணனா அந்த மருந்து சாப்பிட்ட எஃபெக்ட்ல அவங்க அண்ணி மடியில உட்கார வச்சு செம்ம வேற லெவல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனியான அந்த ராதா இதை பாத்துருவாங்க. பார்த்தவ என்ன பண்ணுவானா அவளோட பெட்ரூம்ல போயிட்டு அவளோட துணியெல்லாம் வேகமா அழுதுட்டே எடுத்து வைக்கும் போது இப்ப அங்க வந்து அவங்க மாமனார் என்ன கேட்பாருன்னா என்னாச்சு எதுக்காக இவ்வளவு வேகமா துணியெல்லாம் எடுத்து வைக்கிற அப்படி சொல்லும் போது இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உறவு முறையும் கிடையாது, நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன் அப்படி சொல்லும் போது ஏன் இவ்வளவு கோவப்படுற, என்ன உன் வீட்டுக்காரனும் உங்க அண்ணியும் ஒன்னா பாத்தியா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா ஆமா இதுக்கப்புறம் இந்த கேவலமான குடும்பத்துல நான் இருக்க
மாட்டேன் அப்படி சொல்லும்போது, இரு மருமகளே ஏன் இவ்வளவு அவசரப்படுற, உனக்கு என்ன உன் புருஷன் துரோகம் பண்ணிட்டான் அவ்வளவுதானே, நான் தான் இருக்கேன் இல்லையா, உனக்கு தேவையானதெல்லாம் நான் தரேன், உனக்கு சொத்து வேணுமா நான் தரேன், பணம் கிணம் எல்லாமே நான் தரேன், ஏன் உனக்காக நான் காவலரா இருக்கேன் அப்படி சொல்லும்போது, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லை நான் கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இந்த வீட்டு விட்டு போனா உனக்கு தான் அசிங்கம், நான் சொல்றது கேளு, உனக்கு தேவையான சுகம் எல்லாமே நான் தரேன், நான் சொல்றது மட்டும் நீ கேளு அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் என்னால முடியாது அப்படி சொல்லலாம். உடனே இவன் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணானா, அவளுடைய கழுத்தை அழுத்தி அந்த கட்டில சாய்க்க வச்சு, இப்ப அவளுடைய சாரி போட்டிருப்பா, அந்த சாரி தூக்கிட்டு அவ போட்டிருந்த ஜட்டியை கழட்டிட்டு இப்ப பின்பக்கமா உள்ள விட்டு வேற லெவல்ல பண்ணுவாங்க. அவளும் கத்த கத்த இப்ப என்ன பண்ணானா, அவ போட்டிருந்த ஜட்டி எடுத்து வாயில கவிட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி கிட்டத்தட்ட அவ கதற கதற ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே பண்ணிட்டு இருப்பான். கடைசியில இவர் இப்படி பண்றதை பார்த்த உடனே இப்ப அவளுக்கு அது பிடிச்சிருமா, பிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடம் பிடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சென்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகி ஒரு 5 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ராஜு என்ன பண்ணோம்னா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அவன் என்ன ஃபீல் பண்ணோம்னா, நம்ம நேத்து அண்ணி கூட பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, அவங்க கூட நம்ம மேட்டர் பண்ணியிருக்கே கூடாது, கண்டிப்பா நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அது மட்டும் இல்லாத இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுட்டா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இப்ப இங்கிருந்து இவன் எழுந்து போகும்போது இந்த சீனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம பெரிய மருமக அவ பெட்ரூம்ல இருக்கும் போது இப்ப அங்க வந்து அவங்க மாமனார் என்ன பண்ணுவாருன்னா, அவளை போட்டு செம்மையா தடவி மூடி ஏத்துவாருங்க. இப்படியே மூடி ஏத்திட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க சின்ன மருமகளும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன இவர் பண்ற மேட்டர் சென்ஸ் செம்மையாவே இருக்குங்க. சின்ன மருமகளையும் பெருமருமகளையும் துணியெல்லாம் அவுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து இவர் சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது வெறியாவே எடுத்திருப்பாங்க. அவளை கீழே படுக்க வச்சுட்டு இவளை மேல போட்டு பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க 3 பேர் சேர்ந்து நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சத்தம் வெளியில இருக்கிற அவங்க கணவருக்கு கேட்குமா, அவரும் உள்ள வந்து எட்டி பார்த்த உடனே இவங்க 3 பேரும் மேட்டர் பண்றத பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுங்க. ஷாக் ஆனவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கேயே நின்னுடுவாரு. உடனே இப்ப உள்ள பார்த்தனா இவரு வேற லெவல்ல வச்சு இவங்க 2 பேரும் பண்ணிட்டே இருக்கும் போது இதனுடைய 6வது சீசனை முடிச்சிருப்பாங்க. இதனுடைய 7வது சீசனை நம்ம சீக்கிரமாவே பாத்துடலாங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தராங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இதனோட வீடியோஸோட லிங்க் இருக்குங்க. சோ அங்க போயிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் போடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்க லைக் போட்டுட்டு போனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ போடுவேன். சரி ஓகே கைஸ், உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வெப்சைட்ஸோட நேமை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் அதை கண்டிப்பா போடுவேங்க. சரி ஓகே கைஸ், இதோட விடுறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.